तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சந்திர கிரகணம். சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய மூணும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியினுடைய நிழல் சந்திரன் மீது விழுவதால் சந்திரன் முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ மறைக்கப்படும் நிகழ்விற்கு சந்திர கிரகணம் என்று பெயர். சந்திர கிரகணம் அதனால் அதிர்ஷ்ட பலன் பெறும் ராசிகள் அதை பற்றி பார்க்கும் பொழுது மிதுன ராசி, மிருகசீரிடம் 3, 4ஆம் பாதம். அதை பற்றி பார்க்கும் பொழுது அறிவின் துணை கொண்டு வாழ்க்கையை நடத்தி வரும் உங்களுக்கு இந்த மாதம் நிதானமாக போகும். ஏப்ரல் 7 வரை செவ்வாய் ராசிக்குள்ளும் அதன் பிறகு 2ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறதுனால செயல்கள் அனைத்திலும் கவனமாக இருக்கணும். சில வேளைகளில் சங்கடங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் உடல்நிலை பாதிக்கலாம். புதன் வக்கரமாக இருக்கிறதுனால எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. புதிய ஒப்பந்தங்களில் எச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது. இடம் விற்கிறது, வாங்குவது போன்ற விவகாரங்களில் கூடுதல் விழிப்புணர்வு தேவை. ஒரு சிலருக்கு தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரும். சனியும் சூரியனும் உங்களை உயர்த்துவாங்க. அரசு வழி முயற்சி வெற்றியாகும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த மாற்றம், உயர்வு உண்டாகும். எல்லாவற்றையும் சமாளித்திடக்கூடிய நிலையினை 6, 8ஆம் இடங்களுக்கு கிடைத்திடக்கூடிய குரு பகவானின் பார்வை உங்களுக்கு வழங்கும். வழக்குகளில் இருந்து விடுதலை கிடைக்கும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் நிலை மாறும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடக்கும். சூழ்நிலை சாதகமாகும். வெளிநாட்டு முயற்சி வெற்றியாகும். மாணவர்கள் தேர்விலும் போட்டித் தேர்வுகளிலும் கூடுதலாக கவனம் தேவை. ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்கிறது நல்லது. குடும்பத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் செல்லும். தம்பதியர்கள் ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது இந்த காலகட்டத்தில் மிக அவசியம். வேலை தேடி வர்றவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவியெலாம் கிடைக்கும். சந்திராஷ்டமம் மார்ச் 24. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 18, 23, 27, ஏப்ரல் 5, 9. பரிகாரம் பெருமாளை வழிபட்டோம்னா நன்மைகள் நடக்கும். அடுத்தது திருவாதிரை. அதை பற்றி பார்க்கும் பொழுது எந்த எல்லைக்கும் செல்லக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம். ஜீவனஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு என சஞ்சரிக்கிறதுனால வியாபாரம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். நீங்கள் நினைத்த வேலை நடக்கும். முயற்சிக்கேற்ற லாபம் கிடைக்கும். சூரியனால் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களின் கனவு நனவாகும். வழக்கு சாதகமாகும். தொழில் முன்னேற்றம் அடையும். ராகு பகவான் வருவாயை அதிகரிப்பார். உங்கள் செல்வாக்கு உயரும். பணியாளர்கள் ஒத்துழைப்பாங்க. தம்பதிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும். உங்கள் வார்த்தைகளில் கோபத்தை வெளிப்படுத்த வேணாம். இடம் அறிஞ்சு யோசித்து செயல்படுவது நல்லது. எதிலும் அவசரகதி என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை உண்டாக்கும். நிதானமாக செயல்படுவதும், பணியில் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளில் நன்மையை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு தொழில் ரீதியாக அலைச்சல் அதிகரிக்கும். வெளியூர் செல்ல வேண்டிய நிலையும் ஏற்படும். எல்லாவற்றையும் சமாளித்திடக்கூடிய சக்தியும் உங்களுக்கு ஏற்படும். மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருக்க வேண்டிய மாதம்தான். அலட்சியத்துக்கு இடம் கொடுக்காம
மாணவர்கள் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்வதும் நல்ல பலனை கொடுக்கும். சந்திராசிரமம் மார்ச் 24, 25. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 22, 23, 31. ஏப்ரல் 4, 5, 13. பரிகாரம் விஷ்ணு துர்க்கையை வழிபட்டோம்னா முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம் அதை பற்றி பார்க்கும்பொழுது, நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாதம்தான். குரு பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவங்களுடைய பார்வைகள் 4, 6, 8ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் திட்டமிட்டு செயல்படும் வேலைகளில் லாபம் உண்டாகும். உழைப்பு அதிகரித்தாலும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலக ஆரம்பிக்கும். எதிர்ப்பு பிரச்சனை வேண்டியிருந்த நிலை மாறும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகள் நிலை உயரும். மறைந்திருந்த செல்வாக்கு வெளிப்படும். வியாபாரம் லாபம் அடையும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பு கிடைக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். தள்ளி போன வழக்கு முடிவுக்கு வரும். தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். வேலைக்காக முயற்சி செஞ்சு வந்தவங்களின் எதிர்பார்த்த தகவல் வரும். சனி பகவானால் எடுத்த வேலைகள் முடிவுக்கு வரும். சுக்கிரன் வக்கரமாகி இருக்கிறதுனால தம்பதிக்குள் அனுசரித்து செல்வது அவசியம். புதிய முயற்சிகளில் கூடுதல் கவனம் தேவை. மாணவர்கள் மாற்று சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க வேணாம். சிறு வியாபாரிகள் புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன்னாடி நன்றாக யோசிக்கணும். ஷேர் மார்க்கெட்டில் உங்கள் எதிர்பார்ப்பு தள்ளி போகும். சந்திராசிரமம் மார்ச் 25, 26. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 21, 23, 30. ஏப்ரல் 3, 5, 12. பரிகாரம் வைத்தியநாத சுவாமியை வழிபட்டோம்னா வளம் அதிகம்.